ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ நாளைக்கு நார்த் செட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி அப்பியர் ஆகணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அது எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆனாலும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஆல்ரெடி அப்பியர் ஆயிருக்கேன் அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு அவங்க ஆல்ரெடி அட்மிட் கார்டு தேர்ஸ்டேவே வந்துருச்சு. எக்ஸாமினேஷன் ஹாலில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னா ரெண்டு விஷயம் தான் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. நம்பர் 1, ஒரிஜினல் அண்ட் கிளியர் பிரிண்ட் அவுட் ஆஃப் த அட்மிட் கார்டு. ஓகேவா, உங்களோட அட்மிட் கார்டோட பிரிண்ட் அவுட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை. ஓகே, அது கலர்ல இருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா போட்டோ ஷுட் பி கிளியர். அதுல நான் உங்க போட்டோ இருக்குல்ல, அது வந்து கிளியரா இருக்கிற மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தென் ஒரிஜினல் அண்ட் வேலிட் ஐடி ப்ரூஃப், ஒரு ஐடி ப்ரூஃப். என்ன ஐடி ப்ரூஃப், லிஸ்ட் ஆஃப் அக்செப்டட் ஐடி ப்ரூஃப் என்னென்னு சொல்லியிருந்தாங்க. ஆதார் கார்டு உங்களுக்கு ஒரிஜினலா இருக்கணும். ஓகேவா, அந்த ஒரு சின்ன அந்த நீட்டா இருக்கும்ல, அது வந்து இருந்தா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆதார் நீங்க எடுத்துட்டு போகலாம். அது கிளியர் பிரிண்ட் அவுட்டோட, அதாவது உங்க ஃபேஸ் வந்து கரெக்டா தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். தென் பாஸ்போர்ட் இருக்கலாம், இல்ல ஓட்டர் ஐடி இருக்கலாம், இல்ல பேன் கார்டு வித் போட்டோ இருக்கலாம், இல்ல டிரைவிங் லைசன்ஸ் இன் ஒரிஜினல். இதெல்லாம் தான் அக்செப்டட் ஐடி ப்ரூஃப். ஓகேவா, இதை தவிர்த்து இந்த பேங்க் பாஸ்புக்லாம் லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தாங்க, இந்த வாட்டி அதெல்லாம் கிடையாது. ஸோ அதை எடுத்துட்டு போயிடாதீங்க. அக்செப்டட் ஐடி ப்ரூஃப் இது மட்டும்தான். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு அண்டு டிரைவிங் லைசன்ஸ். தென் உங்களோட அட்மிட் கார்டில் இது இருக்கணும். ஓகே, நீங்க ஆல்ரெடி பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தாலும் இல்லை எடுக்கலனாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அந்த அட்மிட் கார்டில் ஐபி அட்ரஸ், மேலே ஐபி அட்ரஸ், டேட்டு, டைமு. ஓகேவா, இது வந்து என்னைக்கு நீங்க அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணீங்க அந்த டேட் இருக்கும், அதே மாதிரி டைம். இது 3 கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா, அது இருந்தாதான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லைன்னா வந்து அட்மிட் கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 3 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. 14th செப்டம்பர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 6:30 AM ரிப்போர்ட்டிங் டைம். என்ட்ரி ஸ்டார்ட்ஸ் பை 7 AM, என்ட்ரி க்ளோசஸ் பை 8:30. ஓகேவா, நோ என்ட்ரி, 8:30 மணிக்கு மேல உள்ள அலோவ் பண்ண மாட்டோம்னு பயங்கர ஸ்ட்ரிக்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ப்ளீஸ் பி ஆன் டைம். இவ்வளோ நாள் நம்ம படிச்சது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தினால போயிடக்கூடாது. அவங்க 8:30க்கு க்ளோஸ் பண்றதுங்கிறத நம்ம முன்னாடியே கூட போய்க்கலாம். 7:30 மணிக்குல கூட போயிட்டு நீங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, சீக்கிரமா போறது தப்பு கிடையாது, லேட்டா போனாதான் நம்ம தப்பு. சரியா? தென் ட்ரெஸ் கோடு வந்துட்டு இந்த மாதிரி ஹை ஹீல் ஷூவு, ஸ்லிப்பர்ஸ் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் டைம் சிஆர்இ எக்ஸாம் எழுதினப்ப பசங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த கொலுசு கூட அவங்க அலோவ் பண்ணல, வெளியே கைட்டு வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கொலுசு, இந்த மூக்குத்தி, அதெல்லாம் அந்த நோஸ் பிக்கெல்லாம் கூட அவங்க அலோவ் பண்ணல அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் ஏதாவது இருந்தா ரிமூவ் பண்ணிடுங்க. தென் செயின்ஸும் வந்துட்டு ஏதாவது செயின் கூட இந்த மீன்ஸ் தாலி செயின் அந்த மாதிரி மட்டும் அலோவ் பண்ணாங்க, மற்றதெல்லாம் அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காஷியஸா முன்னாடியே எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. ஓகேவா, இந்த வலையெல்லாம் கூட விட்டுருங்க. தென் ஈவன் கேர்ள்ஸ்க்கு எஸ்பெஷலா இந்த ஹேர் பேண்ட் கூட அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளிப்பு, ஹேண்ட் பேண்ட்ஸ் எல்லாம் கூட அலோவ் பண்ணலன்னாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஷியஸா இருந்து போங்க. நம்ம அங்க போயிட்டு டென்ஷன் ஆகாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துப்போம். தென் எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நான் சொல்றேன். இட் வில் பி 90 minutes எக்ஸாம். 100 கொஷின்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகேவா, சிங்கிள் கரெக்ட் சாய்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, தென் கரெக்டா எழுதுனா +1 மார்க் கொடுப்பாங்க, தப்பா எழுதுனா 1/3 மைனஸ் பண்ணுவாங்க. தென் ரொம்ப முக்கியம் இதுதாங்க, மார்க் ஃபார் ரிவ்யூ, அன்ஆன்சர்ட் ஆர் மார்க் ஃபார் ரிவ்யூக்கு 0 மார்க் தான். ஓகேவா, நீங்க ஆன்சர் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ இருந்தாலே அது 0 தான். அது ஆன்சர்டா இருந்தாலும் அன்ஆன்சர்டா இருந்தாலும் சரி, தே ஓன்ட் கன்சிடர் ஃபார் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ வச்சுட்டு அதை எடுத்து விடாம வந்துடாதீங்க. அதெல்லாம் பார்த்துக்காதீங்க. ஒன்று உங்க
எம்சிக்யூஸ் நீங்க அட்டன் பண்ணதுல ரெண்டே இருக்குது. நம்பர் 1 சூஸ் அன் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கணும், இல்ல மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கக்கூடாது, அன்சூசன் இருக்கணும். இது ரெண்டு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் முடியும் போது இப்படிதான் இருக்கும். ஓகே, தென் எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இன்னைக்கு நான் திருப்பி சொல்றேன். ஸோ நம்மளோட வெப்சைட்டு இல்லை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா லிங்க் ரெண்டுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எய்ம்ஸ் ப்ரிலிம்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸில் ஃபர்ஸ்ட் மாடல் ப்ரிலிம்ஸ் மாடல் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க, அது நீங்கள் எழுதலாம். ஓகே, ஒரு நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே கூட வந்துடுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சைன்இன் பண்ணுறீங்கன்னா சைன்இன் பண்ணிடுங்க, இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்தோடனே கீழே வந்தீங்கன்னா எய்ம்ஸ் ப்ரிலிம்ஸ் மாடல்னு இருக்கும். ப்ரிலிம்ஸ் மாடல் நம்பர் 1 வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதில் அந்த 18 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. மெயின் எக்ஸாம் இதான். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி எழுதி கூட பாருங்க. மார்க்ஸ் வந்துட்டு 2வது எப்படி எழுதணுங்கிறது சொல்லிடுறேன். 18 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் 20 கொஸ்டின் தான் இருக்கும். ஓகேவா? இந்த 20 கொஸ்டினை நீங்கள் இந்த 18 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏதோ ஒன்று இருக்கு, நான் இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா செலக்ட் பண்றேன். ஓகேவா? சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். செகண்ட் கொஸ்டின் எனக்கு தெரியல, நான் வந்து ஸ்கிப் கொடுத்துட்றேன். ஓகே, தென் தேர்டு கொஸ்டின் வந்துட்டு இப்போ 60 ஹவர்ஸ் செலக்ட் பண்றேன், சேவ் அண்ட் நெக்ஸ்ட், இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் 20 கொஸ்டின் முடிச்சிட்டேன். 20வது கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் அனசாக்கான்னு செலக்ட் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அடுத்தது நான் போக முடியாது. இந்த 18 மினிட்ஸ் இந்த டைம் பீரியட், இங்க டைம் தெரியுது பாத்தீங்களா, இந்த டைம் வந்து 0 ஆனால்தான் இந்த பார்ட் 1ங்கிறது பார்ட் 2வா மாறும். ஓகேவா? இது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, சப்போஸ் நான் பார்ட் 3, 4 எழுதிட்டு இருக்கேன், அப்ப எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, இந்த ஜஸ்பிரீத் பும்ரா கொஸ்டின் வந்துச்சுல்ல, இல்ல செகண்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர், எனக்கு வந்து ஏதோ தெரியுது, நான் வந்துட்டு செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரி ஹெச்சிஜி தான் எனக்கு தோணுது அப்படின்னு நினைச்சா மாற்ற முடியாது. ஓகேவா? இல்லை நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்னது ஜஸ்பிரீத் பும்ரான்னு வச்சிருந்தேன், அதை ஹர்ஷதீப் சிங்கா மாற்றணும் அப்படின்னாலும் என்னால் மாற்ற முடியாது. ஏன்? இந்த 20 நிமிஷம், அது சாரி, இந்த 18 மினிட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். என்னால என்ன செஞ்சாலும் அடுத்த இதுக்கு போகவே முடியாது. சரியா? இந்த 18 மினிட்ஸ் என்னவோ அது அப்படியே தான் இருக்கு. இது நீங்க எப்ப நீங்க வந்துட்டு அந்த 20 கொஸ்டின் இந்த 18 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடணும். நான் எத்தனை கொஸ்டின் எழுத போறேன், எந்த கொஸ்டின் விட போறேன், எந்த கொஸ்டின் அக்செப்ட் பண்ண போறேன், எல்லாமே இந்த 18 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடணும். ஓகேவா? ஒன்ஸ் ஆட்டோ சப்மிஷன் ஆயிடும். இந்த 18 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்துட்டு ஆட்டோ சப்மிஷன் ஆயிடும். ஓகேவா? இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்னு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு என்னால் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஓகே, ஆவரேஜா நான் சொல்றேன், பார்த்துக்கோங்க. மினிமம் ஓகே லெஸ் தென் 75க்கு கீழே எழுதாம பார்த்துக்கோங்க. ஓகேவா? 70 to 75 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகும். அதுக்காக நான் சொல்லிட்டேன்னு அதிகமாகவும் அட்டன் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் காஷியஸா எழுதுங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் நான் ஆல்ரெடி ஒரு 40 நாள் வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. 40 நாளையும் ஒரே ஒரு விஷயத்த தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், கொஷின்ஸ் வந்து ஈஸியா இருக்கலாம், ஆப்ஷன்ஸ் தான் பிரச்சனை. நம்ம கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆப்ஷன்ஸ் தான் உங்களை வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கரெக்டா படிச்சா மட்டும்தான் எழுத முடியுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கொஷின்ஸ் ஈஸியா இருக்கும், ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கஷ்டமா இருக்கும். பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், ஹவு டு அவாய்ட் நெகட்டிவ் மார்க்கிங் கூட கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் சொல்றேன், பார்த்துக்கோங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் இதே வந்துட்டு அவாய்ட் மேக்சிமம் கொஸ்டின் அட்டெண்டிங் தான். உங்களோட நெகட்டிவ் மார்க்கை கம்மி பண்ணணும்னா நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணாது. ஓகேவா?
எல்லா கொஸ்டினும் எழுதணும், எப்படியாவது நிறைய கொஸ்டின் எழுதணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல நீங்க எழுதினீங்கன்னா தப்பாதான் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அதனால கொஞ்சம் கொஷின்ஸை வந்து செலக்ட் பண்றது கொஞ்சம் காஷியஸா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்பர் 2, எதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தோணுதோ, ஓகேவா, எதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தோணுதோ அதெல்லாம் கொஞ்சம் காஷியஸா எழுதும். காஷியஸா சரி இதெல்லாம் ஒரு கொஸ்டினா நினைச்சிட்டு படிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுலதான் நம்மளுக்கு மேக்சிமம் நெகட்டிவ் வரும். கொஞ்சம் பார்த்து பத்திரமா எழுதுங்க அந்த மாதிரி கொஸ்டின். ஓகே. நம்பர் 3 கொஸ்டினையும் ஆப்ஷன்ஸையும் ஃபுல்லா படிக்கணும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இல்ல 3 வாட்டி கூட கொஸ்டினை ஃபுல்லா படிச்சுக்கோங்க, ஆப்ஷனையும் ஃபுல்லா படிச்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ஏன்னா பசங்க நிறைய பேர் வந்து நான் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வீடியோ கூட போடுறேன். கொஸ்டின் கலெக்ட் பண்ணும் போது பசங்க சொல்லுவாங்க, சார் இந்த ஆப்ஷனே நான் பார்க்கலையே, இந்த ஆப்ஷனே இல்லையே அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் இந்த ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஓகேவா? அதே மாதிரி 2வது ஆப்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து நெகட்டிவ் டைப் வரும். இன்கரெக்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு இருக்கும், இல்ல நாட் எ சைன் சீன் இருக்கும். இதெல்லாம் இல்லவே இல்லை, இல்ல சைன் சீன் தான் இருந்துச்சு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ தான் இருந்துச்சு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருந்துச்சு, நான் சூஸ் பண்ணிட்டு வந்தேன், ஆனா இன்கரெக்ட் இந்த வார்த்தையை நான் படிக்காம வந்துட்டேன் அப்படின்லாம் பசங்க சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டினையும் ஆப்ஷனையும் ஃபுல்லா படிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால ஃபுல்லா படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கூட படிங்க. அந்த ஆன்சர் வந்து பார்த்து எழுதிக்கோங்க. இந்த 4வது டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்கா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 2வது 3வது கொஸ்டின்லாம் கட 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 கடன்னு போறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தென் ரொம்ப ஈஸியா இருக்கு நம்ம கடகடன்னு முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருப்போம், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொடுத்த அந்த 18 மினிட்ஸை வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப லீனியண்டா இருந்துடாதீங்க. தென் 4வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்லியிருக்கணும், பி கான்ஃபிடென்ட். உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம செலக்ட் ஆனவா ஆக மாட்டேன்னா என்ன ஆவான்னு தெரியல, அந்த மாதிரி தாட்டே வேணாம். நம்ம ஒழுங்கா படிச்சிருக்கோம், ஒழுங்கா எக்ஸாம் எழுதுறோம், அவ்வளவுதான். ஓகேவா? யார் என்ன படிச்சாலும் சரி, நம்ம ஒழுங்கா படிச்சிருக்கோம், நம்ம ஒழுங்கா எழுதுறோம், கண்டிப்பா நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றோம், மெயின்ஸ் அதான் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு அப்பியர் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட எழுதுங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் எக்ஸாம் அப்பியர் ஆறாங்க, உங்க குரூப் ஏதாவது இருக்கும், காலேஜ் குரூப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி குரூப் ஏதாவது இருக்கும், அதுல கூட இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்பியர் ஆகிறவங்களுக்கும் சரி, இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தைரியமா ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணிட்டு கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு கிளியர் பண்ணிடுவோம்னு ஒரு நம்பிக்கையோட எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.